மலையாள திரையுலகில் இருக்கும் பெண்களின் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது? அவர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து விசாரிக்க கமிஷன் அமைக்க வேண்டும் என மலையாள திரையுலகிலிருந்து சில நடிகைகள் கோரிக்கையை முன்வைத்தனர். அதை ஏற்ற கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் கடந்த 2018ஆம் ஆண்டு ஒரு கமிஷனை அமைத்தார். அந்த கமிஷனில் நடிகை சாரதா, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி வல்சலகுமாரி ஆகியோரும் உறுப்பினர்களாக இருந்தனர். அவர்கள் தீவிரமாக விசாரித்து தங்களது அறிக்கையை கடந்த 2019ஆம் ஆண்டு முதலமைச்சரிடம் சமர்ப்பித்தனர். அந்த அறிக்கையில் இடம்பெற்ற தகவல்கள் கடந்த ஆண்டுதான் வெளியாகி மலையாள திரையுலகில் பிரளயத்தையே ஏற்படுத்தியது. அந்த அறிக்கையில் மலையாள திரையுலகைச் சேர்ந்த முன்னணி நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் மீது நடிகைகள், துணை நடிகைகள் சிலர் பாலியல் வன்முறை புகார்களை கூறியிருந்தனர். இது தொடர்பாக அந்த அறிக்கையில் பல்வேறு நடிகைகளின் புகார்களும் இடம்பெற்றிருந்தன. இது தொடர்பாக விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவை கேரள உயர்நீதிமன்றம் அமைத்தது. இந்த சிறப்பு விசாரணை குழுவும் சுமார் 35 வழக்குகளை பதிவு செய்து புகார் கூறியவர்களிடம் தகவல்களை சேகரித்தனர். அந்த வழக்குகளில் சாட்சி சொல்ல நடிகைகள் வராததால் பல வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன. இந்நிலையில் மலையாள திரையுலகின் முக்கியமானவர்களில் ஒருவர் பத்மஸ்ரீ விருது பெற்ற பாலச்சந்திர மேனன். இயக்குனர், கதாசிரியர், நடிகர் என மலையாள சினிமாவின் முக்கியமான பல துறைகளில் முத்திரை பதித்தவர். 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர். 1980 காலகட்டங்களில் 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியுள்ளார். பாலச்சந்திர மேனன் புகைப்படத்தை பகிர்ந்து அவர் மீது பிரபல மலையாள நடிகை மினு முனீர் சமூக வலைதளத்தில் பரபரப்பு பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பாலச்சந்திர மேனன் கடந்த ஆண்டு நடிகைக்கு எதிராக போலீசில் புகார் அளித்தார். எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் தனது புகைப்படத்தை பகிர்ந்து அவதூறான கருத்துக்களை வெளியிட்டிருப்பதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டிருந்தார். பாலச்சந்திர மேனன் புகார் அடிப்படையில் நடிகை மினு முனீர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த புகாருக்கு எதிராக நடிகை மினு முனீர் கேரள நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் அவரின் மனுவை தள்ளுபடி செய்து காவல் நிலையத்தில் ஆஜராகும்படி உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் கடந்த ஜூன் 30ஆம் தேதி கொச்சியில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் மினு முனீர் ஆஜரானார். அவரை நீதிமன்றத்தில் ஒப்படைத்த நிலையில் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.